இந்த தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்க சாதத்தில போட்டு பெசஞ்சு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்ல, இட்லி, தோசைக்கு தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது செஞ்சு பாருங்க. இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். மிக்ஸி ஜாரில வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் உரிச்சது சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், சின்ன சைஸ் பெரிய வெங்காயமா எடுத்துக்கோங்க. அதையும் துண்டு துண்டா பெருசா வெட்டி சேர்த்துருங்க. இதுக்கு கூட பூண்டு சேர்க்கணும். பெரிய பல்லு பூண்டா இருக்கனால நான் ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். சின்னதா இருந்தா நீங்க ஒரு 6, 7 சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம். மல்லிப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு கூட வந்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காம எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துருங்க. இப்போ தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு அதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ இதுக்கு கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வெங்காய பேஸ்ட்டு, கொஞ்சமாக மிக்ஸி கழுவின தண்ணி இப்போவுமே நிறைய சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக அதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா சுருளை வதக்கிடுங்க. அந்த வெங்காயத்துக்குள்ளே அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். அந்த அளவுக்கு வந்து சுருளை வதக்கிட்டு கொஞ்சமாக புளி தண்ணி, உங்களுக்கு எந்த அளவு புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு புளி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, ஒரே ஒரு கப்பு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க. இப்போ வந்து இது வந்து நல்லா கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டுது. இந்த டைமில் வந்து ஒரு கைப்பிடி நிறைய வந்து புதினா இலையை அப்படியே முழுசாக சேர்த்துருங்க. ஒரு கைப்பிடி புதினா இலைன்னா 2 கைப்பிடி கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலையை வந்து நல்லா சின்னதாக வெட்டி சேர்த்துருங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2, 3 நிமிஷம் நல்லா வதக்கணும். நல்லா சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து தொக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை மாதிரி நல்லா சுருளை வதக்கிட்டு எடுத்துட வேண்டியதான். இப்போ வந்து தொக்கு வந்து ரெடி ஆகிட்டுது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் புது ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.